வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். நம்ம யாரை பற்றி பார்க்க போனோம்னா, பொதுச்சேர வழக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூல வழக்கோட விசாரணைக்கு வரப்போது. இது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு ஆதரவு நிலை வரும்ன்ற மாதிரி எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்குது. ஒரு நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்காரு. ஓபிஎஸ்ஸை முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்தீங்கன்னா முன்னிறுத்ததுக்கு பாஜக முடிவெடுத்திருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட முதலமைச்சர் வேட்பாளர்னா பாஜக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ்க்கு ஒரு 50 சீட்டு, டிடி தினகருக்கும் 50 சீட்டு, சசிகலாவுக்கு ஒரு 50 சீட்டுன்ற மாதிரி கொடுத்துடலாமான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஓபிஎஸ் ஒரு 50 இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னத்தில் போட்டிட முடியாது. அப்படியே பலாப்பழ சின்னத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து களமிறக்கி விட்டுடலாம்ன்ற எண்ணத்தில் இருக்காங்க. பட் இது ஓபிஎஸ்க்கு பெரிய லெவலில் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி அதனால தான் அவசரமாக பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலக கூட்டம் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி அறிவிச்சிருக்கதா தகவல் வெளியாக இருக்குது. இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கினார்னா மிகப்பெரிய லெவலில் தென் மாவட்டங்களில் அதிமுக காலி ஏறுன்றத மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. குறிப்பிட்டு வந்து முன்னாள் அமைச்சர்கள் ஜெயிக்கிறதே ஒரு கஷ்டமாக போயிடும். குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா உதயகுமார், செல்லூர் ராஜு, வி ராஜலப்பா இவங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இவங்கெல்லாம் போட்டிடுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஆசை கூட படமாட்டாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து களமிறங்கினா தோல்வின்றது உறுதியாயிரும். 2021 சட்டமன்ற தேர்தலில் செல்லூர் ராஜெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாரு. இப்போ அதுலேயும் வாக்கு பெரியும். எடப்பாடி பழனிசாமியோட இணைஞ்சிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நூலளவு தான் ஜெயிச்சாரு. இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்கோட ஆதரவு இல்லைன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வாக்கு சரிஞ்சு மிகப்பெரிய தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற ஒரு தவறான முடிவு இது எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்றாங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் எடப்பாடியோட சொந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா களமிறக்கி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொங்கு மண்டலத்துலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி உருவாயின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரே வழின்ற மாதிரி வந்து டெல்லியும் சொல்ல டிடி தினகரன் இது உற்சாகம் அடைஞ்சிட்டாரு. ஆனால் ஓபிஎஸ்க்கு அந்த உற்சாகம் இல்லை. ஓபிஎஸ் அதிமுகக்குள்ள நுழைஞ்சு அதிமுக உறுப்பினர் தான் இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. டிடி தினகருக்கு ஒன்றும் கிடையாது, நிறைய தோல்விகளை சந்திச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி காலி பண்றது தான் ஒரே விஷயத்துக்காண்டி தான் இந்த அமமுகவே பார்த்தீங்கன்னா அவர் தொடங்கி ஒரு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துருக்காரு. ஆட்சியில் இருக்கும்போது எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது டிடி தினகரனுக்கு கொடுக்காத குடைச்சலே கிடையாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய ஒரு குடைச்சல் பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் வழியாக வந்து இப்போ மிகப்பெரிய லெவலில் ஓபிஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இதை களமிறக்கி விட்டா, முதலமைச்சர் வேட்பாளர் களமிறக்கி விட்டா மிகப்பெரிய லெவலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதில் பாமக, தேமுதிக கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. தேமுதிக பார்த்தீங்கன்னா அதிமுகவோட இணைஞ்சு பயணிக்குமான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சிட்டாங்க. பாஜக பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு இடத்த பிடிச்சோன்றதுல உறுதியாக இருக்காங்க. ஏன்னா 3வது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அதிமுக தள்ளப்பட்டதுக்கு பாஜக தான் காரணன்றது தெளிவாக தெரியுது. பாஜக நிறைய இடங்களில் முன்னிலை. தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட மிகப்பெரிய லெவலில் ஆதரவு இருந்தனால தான் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் அதிமுக 3வது இடத்துக்கு போச்சு. இப்போ அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இணைக்குன்ற ஒரு குரல் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் நிறைய ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், சார்பு உறுப்பினர்கள்லாம் ஓபிஎஸ் இணைக்குன்ற மாதிரி குரல் கொடுத்துட்டு வராங்க. அவங்கெல்லாம் தூக்கி விடு, மாற்றி விடுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலருக்கு ஒரு அறிவுரை இருக்குங்க. ஆனால் எந்த ஒரு மாவட்ட செயலும் அந்த மாதிரி முடிவு எதுவுமே எடுக்கல. அவங்கெல்லாம் மாற்றி விட்டுட்டா மாவட்ட செயலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பு வைக்க போகிறாங்க. அதாவது இவங்க கதையை வச்சு அவங்கள முடிச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த மாவட்ட செயலர் கதையெல்லாம் முடிக்க போகிறாரு. 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர், இது மிகப்பெரிய எதிர்ப்பு. எஸ்பி மணி, தங்கமணி, அது சிவி சண்முகம் கொடுத்துட்டு வர சூழ்நிலையில் அப்போ ஒன்றில்லாத அதிமுக ஒன்றும் பண்ண முடியாது. உள்ளாட்சி தேர்தலே பார்த்தீங்கன்னா மீண்டும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவாதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை கொடுக்குற ஒரு மிகப்பெரிய தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். இதில் பார்த்திங்கன்னா இப்போ விஜய் கட்சி, நாம் தமிழர்லாம் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் ஓட்டு பிரிக்க பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சசிகலா சுற்றுப்பயணம் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்தலைன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த சுற்றுப்பயணம் போனால் எடப்பாடி ஒரு வேளை பார்த்திங்கன்னா அதிமுக தலைமை இல்லாமல் எடப்பாடியை ஒதுக்கி வச்சு இந்த சுற்றுப்பயணம் போனால் அதோட மோசமான நிலை தான் இருக்கும். சசிகலாவுக்கு இந்த ஆதரவு இருக்கிறதே பெரிய விஷயம்தான். இப்போ ஓபிஎஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் ஏதாச்சும் ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா சுயேட்சை நிற்கிறதுக்கான தைரியம் இருக்கா, இந்த அளவு கூட வாக்கு வாங்க மாட்டார்ன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த மாதிரி ஊக்கம் கொடுக்குறதே கேபி முனுசாமி தான். கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா எல்லா முன்னாள் அமைச்சரும் வச்சு வந்து மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமியோட வலதுகரமாக இருந்த சேலம் இளங்கோன் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின் வாங்கிட்டாரு. ஸோ இதுலேருந்தே புரிஞ்சுக்க முடியுது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இருக்கிறத உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது. எடப்பாடி
பழனிசாமி நெருங்கிய வட்டத்தில் இருக்க நிறைய நீதித்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆலோசனை கொடுத்த நபர்களும் விலகிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிறது மிதுனும் அவரோட உறவினர்கள் மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த உறவினர்களை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் டெபாசிட் கலப்பினார் அதிமுகவோட. ஸோ அவரோட உறவினர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ஈரோடு இங்கிட்ட இறக்கி விட்டார் செங்கோட்டையனோட கோட்டையில். ஆனால் செங்கோட்டையன் பெரிய லெவலில் வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு அவர் எதிர்த்து எல்லாருமே நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டாங்க ஒரு சில பேர். ஆனால் அதை கேட்க வச்சது எடப்பாடி பழனிசாமி தான்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு போயிருக்கு. செங்கோட்டையனோட ஆலோசனை இல்லை, இதோட நல்லா வேட்பாளரை இறக்கி விட்டுருந்தா நான் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தேன். இது யாருன்னே தெரியாது, கட்சிக்கு அறிமுகம் இல்லை, ஒரு நபரை இறக்கி விட்டா எப்படி எல்லாரும் தொண்டர்களுக்கு தெரியுன்ற மாதிரி செங்கோட்டையன் சொன்னார். எடப்பாடி பழனிசாமி கேட்காமலே களமிறக்கி விட்ட விளைவு பார்த்தீங்கன்னா அங்கேயும் காலியாச்சு. மிகப்பெரிய லெவலில் தோல்வி. சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வாக்கு வாங்கியிருக்கோம், போன வாட்டியோட இன்றைக்கி முன்னேறி இருக்கோன்ற மாதிரி சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் போன வாட்டி பார்த்தீங்கன்னா மோசமான தோல்வி, இப்பயும் மோசமான தோல்வி. ஆனால் கொஞ்சம் முன்னேறி இருக்கான்ற மாதிரி அவருக்குள்ளே தேர்த்துக்கிறாரு. ஆனால் எல்லா இடத்துலையும் தோல்வி. இப்போ செல்லூர் ராஜெல்லாம் எல்லாம் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் எம்ஜிஆரும் கிடையாது, ஜெயலலிதாவும் கிடையாது ஜெயிக்கிறதுக்கு. எடப்பாடி பழனிசாமி மூஞ்சிக்கு இவ்வளோதான் ஓட்டு கிடைக்கின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு சொல்ல, எடப்பாடி பழனிசாமியே இன்னும் அடுத்த வார்த்தை பேசினால்னா எல்லா மாவட்ட செயலும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு ஏத்தாப்பில் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும்ன்ற பயம். எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டியாக வர நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நீக்கிடலாம்ன்ற எண்ணத்தில் இருக்கும்போது தான் எடப்பாடி பழனிசாமிக்கே பார்த்தீங்கன்னா அந்த பதவி நீடிப்பாரா இல்லையான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. 2 சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட செயலாளர்ன்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு. தென் மாவட்டங்களில் மட்டும் கிடையாது, கொங்கு மண்டலத்திலே பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எஸ்பி வேலுமணி டேரெக்டாகவே எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிற மனநிலைக்கு வந்துட்டார். இது முக்கியமான காரணம் டெல்லியோட ஒரு அரவணைப்பு தான். டெல்லியோட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் டச்சில் வச்சிருக்காரு. இப்போ அந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளோ வரவேற்பு இருந்துச்சோ அதோட பார்த்தீங்கன்னா 100 மடங்கு எஸ்பி வேலுமணிக்கும் வரவேற்பு. இதுதான் எடப்பாடி பழனிசாமியை மிகப்பெரிய லெவலில் பாதிப்படைய வச்சிருக்கு. எஸ்பி வேலுமணியோட கோவத்துக்கு காரணமே எனக்கு கூட அவளுக்கு தான் அதிக வரவேற்பான்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. எஸ்பி வேலுமணிக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் ஆதிக்கம் அதிக பேர் கையில் வச்சிருக்காரு, எம்எல்ஏக்களை கையில் வச்சிருக்காரு, கிளைச்சேலருந்து மாவட்ட செயலர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்காரு, டெல்லியோடையும் டச்சில் வச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கூட அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே லாபி பண்ண முடியாது. ஆனால் எஸ்பி வேலுமணிக்கு ஏகப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் நான் 2-3 பேர் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியை நம்பி டெல்லியோட பார்த்தீங்கன்னா இன்னும் இணக்கமாக இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தம்பிதுரையும் பார்த்தீங்கன்னா டெல்லியோட இணக்கமாக இருக்கா. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன தான் பொதுச்செயலாளர்னு சொல்கிறீங்களா, என்ன தான் முடிவெடுப்பார், ஒன்றுமே முடிவெடுக்க மாட்டார். ஸோ கட்சி நிர்வாகி அவங்கவுங்க அந்தந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் தான் இயங்கிட்டு இருக்கிறது தெளிவாக தெரியுது. இது எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்கு குறைச்சிருச்சுன்றாலாம். ஏன்னா இரட்டை தலைமை இருக்கும்போது கூட எல்லாருமே நம்மளை மதிஞ்சாங்க. இப்போ அந்த ஒற்றை தலைமைக்கு வந்தோன்னா எல்லாருமே பொதுச்செயலாளர் மாதிரி தான் இயங்கிட்டு இருக்காங்க. இந்த ஒற்றை தலைமைக்கு மரியாதை இல்லைன்ற மாதிரி அடுத்தடுத்த கேள்வி கேட்குறாங்க. நிர்வாகிகள் எல்லாருமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறாங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஆலோசனை பண்ணுறாங்க. தலைமை என்ன பண்ணிடுற போது ஒன்றும் கிழிக்க முடியாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேரை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமலே ஆலோசனை பண்ணுறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. சீனியர்களை யாருமே நீக்க முடியாதுன்ற ஒரு தைரியம் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே வந்திருக்கு. அவர்னாலே நீக்க முடியாது. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ கையை வச்சோம்னா அந்த முன்னாள் அமைச்சர் சும்மா போக மாட்டார். சசிகலாவோ இல்லை ஓபிஎஸ் இணையும் போது ஒரு 10-15 பேர் கூடி போயிடுவார். செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒருத்தர் போயிட்டோன்னா அடுத்தடுத்து போக ஆரம்பிச்சிட வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.